வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து ஓகே, வாசகம் கீப் ஸ்மைலிங். ஓகே, சரி, எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும். ஓகே, ட்ரை பண்ணும். ஓகே, இப்போ வந்து பைனரி அடிஷன் அப்படின்னு ஒன்று பார்க்க போகிறோம். டாபிக் என்ன? பைனரி அடிஷன். ஓகே, இப்போ வந்து சைன்டு நம்பர்ஸ் பார்க்கலாமா, அன்சைன்டு நம்பர்ஸ் பார்க்கலாமான்னு கேட்குறீங்க. ஃபஸ்ட்டு நம்ம அன்சைன்டு நம்பர்ஸ்க்கு பார்த்துருவோம். ஓகே, அன்சைன்டு நம்பர்ஸ். ஸோ எல்லாமே பாசிட்டிவ் நம்பர்ஸ் அப்படின்னு நினச்சிட்டு பண்ணுறோம். ஓகேயா? சைன்டு நம்பர்ஸ்னால் தான் கொஞ்சம் தலைவலி. அன்சைன்டு நம்பர்ஸ் ரொம்ப நல்லவங்க. ஓகே, ஃபைன். இப்போ வந்து அதுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சிம்பிளாக ஒரு டெக்னிக் சொல்லிடுறேன். இப்போ வந்து டெசிமல் நம்பர்ஸ் எழுத போகிறேன், பைனரி நம்பர்ஸ் பக்கத்தில் எழுதுகிறேன். டெசிமல் என்ன எழுதுவோம்? ஃபஸ்ட்டு 0க்கு அப்புறம் என்ன 1, 1க்கு அப்புறம் என்ன 2, 2க்கு அப்புறம் 3. இது எல்லாருக்குமே தெரியுமே. ஓகே, பைனரியில் 0, 1, அப்புறம் 10, அப்புறம் 11. ஓகேயா? இது தெரிஞ்சது தான். ரெண்டுமே சேம் தான். கரெக்டா? ஸோ டெசிமல் 2ங்கிறது தான் பைனரி 10, டெசிமல் 3னா பைனரி 11. இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இருந்தாலும் என்னென்னா, இப்போ வந்து 1 + 1 சொல்கிறோன்னு வச்சுக்கோங்க. 1 + என்ன எவ்வளோ? 2. நார்மலாக டெசிமலில் அடிஷன் பண்ணும்போது 1 + 1 2 எல்லாருக்கும் தெரியும். பைனரியில் 1 + 1 பண்ணாக்க 2ன்னு எழுத மாட்டோம். என்னென்னு எழுதணும்? 10 அப்படின்னு எழுதணும். கரெக்டாக? ஏன்? 2வும் 10ம் ஒன்று தான். ஸோ டெசிமலில் வந்து 1 + 1 2ன்னு எழுதினீங்கன்னா, பைனரியில் 1 + 1 என்னென்னு எழுதணும்? 10 அப்படின்னு எழுதணும். ஓகே, இப்போ டெசிமலில் 1 + 1 + 1 என்ன? 1 + 1 + 1 3 தெரியும். பைனரியில் 1 + 1 + 1 என்னென்னு எழுதணும்? சொல்லுங்க பார்க்கலாம். 11. கரெக்ட். ஏன்னா 3யும் 11ம் சேம். கரெக்டா? 3யும் 11 சேம். ஸோ இது வந்து பேசிக்காக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அடிஷனில் 1 + 1 அப்படின்னு நீங்கள் எப்போதாவது பார்த்தீங்கன்னா, பைனரி அடிஷனில் 1 + 1 வந்து 10ன்னு எழுத போகிறோம். 1 + 1 + 1 வந்து 11 அப்படின்னு எழுத போகிறோம். இதுதான் பேசிக் கான்செப்ட். இப்போ நம்ம தைரியமாக சம்ஸ் போடலாம். ஓகேயா? ஓகே, ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 7 + 5 அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இது வந்து டெசிமலில் கொடுத்துட்டாங்க. 7 + 5 எவ்வளோ? 12ன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். 7 + 5 12ன்னு தெரியும். ஆனால் அவங்க வந்து பைனரியில் சொல்லுப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இதெல்லாம் என்ன? அன்சைன்டு நம்பர்ஸ். முன்னாடியே சொன்னேன் இல்லையா? அன்சைன்டு நம்பர்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அன்சைன்டு நம்பர்ஸ் அப்படின்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. 7 அப்படிங்கிறது எப்படி எழுதலாம்? 111. 5 எப்படி எழுதலாம்? 101. இதெல்லாம் முன்னாடி படிச்சிட்டோம். இப்போ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். கரெக்டா? ஓகே, 1 + 1 எவ்வளோ? இப்போ தான் பார்த்தோம். 1 + 1 எவ்வளோ? 10. ஸோ 0 கேரி 1. 1 + 1 எவ்வளோ? 10. 10 + 0 10 தான். ஸோ 10னா? ஸோ 0 கேரி 1. 1 + 1 எவ்வளோ? 10. 10 + 1 எவ்வளோ? 11. 11. அவ்வளோதான். ஆன்சர் வந்துட்டா? 1100. 1100னா என்ன? 12. ஸோ கிராஸ் செக் பண்ணிக்கிறோம். கரெக்டாக வந்துட்டு. இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். 6 + 9. 6 + 9 டெசிமல் எவ்வளோ? 6 + 9 15. அது நம்மளுக்கு தெரியும். இப்போ நம்ம பைனரி அடிஷன் பண்ண போகிறோம். 6னா என்ன? 110. இதெல்லாம் முன்னாடியே படிச்சிட்டோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. 9ங்கிறது என்ன? 1001. எப்படி இதை எழுதுகிறோம்? 8க்கு அடுத்தது. 8னா என்ன? 2/3 அப்படின்னா 1 / 3 zeros. அப்படின்னா 9னா 1001. ஓகே, இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ண போகிறோம். ஆட் 0 + 1 எவ்வளோ? 1. 1 + 0 1. 1 + 0 1. 1 தான் இருக்குது. அப்படியே இறக்கிக்கோங்க. 1111. 1111னா என்ன? 15. ஸோ கரெக்ட் தான். புரியுறதா? ஈஸியாக இருக்கா? இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இது வந்து டெசிமலில் கொடுக்காம பைனரியிலே கொடுத்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் எக்ஸாம்பிள் வந்து பைனரியிலே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்து எது வேணால் எடுத்துக்கலாம். 101101 ப்ளஸ் இது ஒரு 5 பிட்ஸ் எடுத்துப்போம். 11111. இப்படி ஏதோ ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அதனால் ஆட் பண்ண ஒரே லாஜிக் தான். 1 + 1 எவ்வளோ? 10. ஸோ 0 கேரி 1. 1 + 0 1. அப்புறம் 1 + 1 10. ஸோ 0 கேரி 1. 1 + 1 10. 10 + 1 11. ஸோ 1 கேரி 1. 1 + 1 10. 10 + 1 11. 1 கேரி 1. 1 + 0 1. 1 + 1 10. 0 கேரி 1. 1 + 1 10. அவ்வளோதான் ஆன்சர். ஓகே, எல்லாமே பைனரி. அவ்வளோ புரிஞ்சுதா? ஸோ அடிஷன் ஈஸி தானே?
பயங்கர ஈஸி. சூப்பர். மீதி நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம சப்ட்ராக்ஷன் பார்க்க போகிறோம். பை. கீப் ஸ்மைலிங்.